இல்லை இப்போ திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான என்டிஏவில் இவங்க 2 பேரும் வர்றாங்கன்னு வச்சுங்க. அப்போ அந்த இடப்பகிர்வு யாருக்கு எத்தனை இடம், எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல யார் இருக்காங்க? திரு எடப்பாடி பழனிசாமி தான் இருக்கார். அப்போ இவங்க அமமுக ஒரு அரசியல் அமைப்பு 2, 3 தேர்தலில் சந்திச்சுட்டு வந்துடுச்சு. அவங்க கேட்குற தொகுதிகளில் ஏதோ 10, 15, 5, 10 எவ்வளவோ கொடுக்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திரு ஓபிஎஸ் அவர்கள் இதுவரைக்கும் உரிமை மீட்பு குழுன்னு வச்சு அது உரிமை மீட்பு கழகம் அப்படிங்கிற பேரில் இருக்கிறார். எந்த அடிப்படையில் இவர்களுக்கு இடஒதுக்கீடு வருங்கிறது ஒரு பெரிய கேள்விக்குறி. கட்சியாக பதிவு செய்யலை. ஆக கட்சியாக பதிவு செய்யாத பொழுது இவர்களை சுயேட்சை வேட்பாளராக களமிறக்கணும் இல்லையா? அப்படி வருகிற பொழுது எத்தனை இடங்கள், ஒரு 10 சீட்டுன்னு வச்சுங்களேன், 10 தொகுதியில் 10 சின்னம் கிடைக்கும். அப்போ ஒரே சின்னம் என்பது ஒரு 25, 30 தொகுதிகளுக்கு மேலே போட்டியிட்டால் தான், ஒட்டுமொத்த தொகுதிகளில் ஒரு 10% மேலே போட்டியிட்டால் தான் முடியும். அந்த அடிப்படையில் தான் சீமான் வாங்கினார், நம்ம ஒரு டிடிவி தினகரன் கூட வாங்கினார். அப்போ இந்த இணைப்பில் இத்தனை 25, 30 இடம் கொடுப்பாங்களா? வாய்ப்பே இல்லை. அது ஒரு பெரிய நெருக்கடி சிக்கலாக இருக்கும்.